நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயணில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி கங்குவா திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். 1970 ஆண்டு மற்றும் 2024 என 2 வெவ்வேறு நூற்றாண்டில் கதை நகர்கிறது. 2 நூற்றாண்டுகளையும் மாறி மாறி காட்டுகிறார்கள். தற்போதைய நூற்றாண்டை சேர்ந்த பிரான்சிஸ் ஒரு பவுண்டி ஹண்டர். 1970 இருக்கும் சூர்யா ஒரு பழங்குடியின் இன போர் வீரன். அவரை காட்டும்போது தூய தமிழில் விவரிக்கிறார்கள். 1970 இருந்து 5 கிராமங்களை பற்றி காட்டுகிறார்கள். எந்த தொடர்பும் இல்லாமல் கோவாவில் நடக்கும் பார்ட்டியில் இருந்து பழங்கால கிராமத்தில் நடக்கும் போருக்கு படம் செல்கிறது. சண்டை காட்சிகள் வித்தியாசமாக இருக்கிறது. 1970 இருக்கும் பெண்கள் எதிரிகளை தாக்குவது, பாம்புகள், தேள்கள் கொண்ட காட்சிகள் தனித்து தெரிகிறது. 3Dயில் பார்க்கும்போது நாமே போர்க்களத்தில் இருப்பது போன்ற உணர்வு கிடைக்கிறது. கங்குவாவில் தெளிவில்லாவிட்டாலும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிரம்மாண்டமாக இருக்கிறது. 1970 காட்டும்போது மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. ஆனால் திரைக்கதையில் மேலும் கவனம் செலுத்திருக்கலாம். போரை அறிவித்த பிறகு சில காரணங்களுக்காக சூர்யாவை கிராமத்திலிருந்து வெளியேற்றுகிறார்கள். அதன் பிறகு சூர்யாவும் சிறுவனும் மீண்டும் சந்திக்கிறார்கள். சூர்யா சிறுவன் இடையேயான பிணைப்பு தான் படத்தின் மையம். ஆனால் நம்மால் அதை முழுவதுமாக உணர முடிகிறது. 2 வித்தியாசமான காலகட்டங்களை சேர்ந்தவராக அற்புதமாக நடித்திருக்கிறார் சூர்யா. நிறைய விஷயங்களை கிளிம்ஸாக காட்டியிருக்கிறார் சிவா. பழங்காலத்து சூர்யாவின் கிராமத்தில் இருக்கும் சடங்குகள், அவர்களின் ஆயுதங்கள், போருக்கு போகும் முன்பு பிரார்த்தனை செய்யும் போது ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இருப்பது ஆகியவற்றை அழகாக காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அவை எல்லாம் வேகமாக வந்து போகிறது. எதிரி கிராமத்தின் தலைவனான வில்லன் பாபி தியோலுக்கு 4 மகன்கள். அவளை தெரிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ நமக்கு நேரம் கிடைக்கவில்லை. இது தற்போதைய காலகட்டத்தில் காமெடி காட்சிகள் இருக்கிறது. அதை பார்த்து சிரிப்பு வரவில்லை. ஆனால் நிறைய விஷயங்களை சிவா தவிர்த்திருக்கலாம் நினைக்க வைத்து விடுகிறது. கடந்த காலத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரங்கள் நன்றாக இருக்கிறது. பேசாமல் ஒரே ஒரு நூற்றாண்டை மட்டும் காட்டியிருக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்களை காட்டுவது சுவாரஸ்யம் குறைந்து விடுகிறது. மொத்தத்தில் இந்த கங்குவா பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஒரு சிறுவனின் அன்புக்காக தன் இனத்தையே பகைத்துக் கொள்ளும் சூர்யா கதாபாத்திரம் நன்றாக இருக்கிறது. படம் முழுக்க கத்திக்கொண்டே இருப்பது காதுக்குள் இறைச்சிருக்கிறது. படத்துக்கு சரியான பலமான ஒரு கதை இல்லாததால் எல்லா பிரம்மாண்டங்களும் தள்ளாட்டம் ஆடுகிறது. முதலில் ஒரு பிரான்சிஸ் கதாபாத்திரம் சூர்யாவுக்கு பொருத்தமற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் கங்குவாவை நம்பி வந்தவர்கள் அந்த கதாபாத்திரத்தோடு உணர முடியவில்லை. சூர்யாவை ஒரு சயின்டிஸ்டாக காட்டியிருந்து அவருக்கு கங்குவா பற்றி ஒரு ஆழ்மன நிகழ்வு ஏற்படுவது போல் காட்டியிருந்தார்கள் கூட நன்றாக இருந்திருக்கும். இந்த படத்திற்கு எதற்கு 3D பாகுபலி போல 2D படமாகவே இருந்திருந்தால் இன்னும் கேமரா ரிச்சாக இருந்திருக்கும். இயக்குனர் சிவா கதைக்களத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் இது சூர்யா 2 வேஷம் வேறு காலகட்டத்தில் வர சூர்யாவை காட்டுறாங்க. அந்த காட்டில் இருக்கிற சூர்யாவாகட்டும், அதான் கங்குவா ரொம்ப சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தில் அழகாக பண்ணியிருக்காரு. சேரும்போது, சிரிக்கும்போது, அது அந்த பையன் மேலே பாசத்தை காட்டும்போது, அதே மாதிரி அந்த மக்களுக்காக போராட அந்த உணர்ச்சியை காட்டும்போது எல்லாம் அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக தன்னுடைய லவரோட ஜாலியாக இருப்பார்ல, அந்த கோவாவில் அந்த காட்சிகள்லாம் அது வேறு விதமாக இருக்குது. இப்படி சூர்யா படம் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கார். 2 விதமான வேடங்களில் மிக அற்புதமாக நடிச்சிருக்காரு. ரோமானியர்கள் அந்த காட்டுக்குள்ளே வராங்க. அந்த 4 விதமான காடு, அந்த 4 காடுகளையும் கேப்சர் பண்ணணுன்னு தான் உள்ளே நுழையிறாங்க. அதுக்கு ஒரு காட்டுக்கு ஹெட்டாக இருக்கிற சூர்யா அவங்க கும்பலை தான் முதல்ல அழிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நடராஜ் அவருக்கு பணம் கொடுத்து அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் கை கால் தான் வெட்ட சொல்கிறாங்க. வெட்டி குறைஞ்சது ஒரு 100 பேராக வெட்டினா தான் மீதி ஆளை போய் நான் கொல்ல முடியும்னு ரோமானியர்கள் சொல்ல, அதுக்காக நெட்டி போய் அங்கே கொலை பண்ணுறாரு. அத்தனை பேரையும் வர வச்சு பணம் கொடுக்குறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லி அத்தனை பேர் கையும் வெட்டி போட்டுறாரு. இதில் நிறைய பேர் எழுதி போகிறாங்க. இது தெரிஞ்ச உடனே நட்டியை சூர்யா காலி பண்ணுறாரு. தன்னுடைய இன மக்களை அவர் இது மாதிரி ஏமாற்றி கொலை பண்ணாருன்னே சூர்யா அவரை காலி பண்ணுறாரு. அதை வச்சு அவருடைய ஒய்ஃபும் அவரோட சேர்ந்து இறந்துருவாங்க. பையன் தனியாக மாட்டிக்குவான். அவரோட பையன் நட்டி பையன். அவன் என்னன்னா சூர்யா நம்ம அப்பா கொண்டுட்டானே, அவரை பழி வாங்கணுன்ற உணர்வுலேயே இருப்பான். இதான் படம் முழுக்க கதையாக வச்சிருக்காங்க. ஆனாலும் சூர்யா அந்த சின்ன பையனை நம்ம இது மாதிரி பண்ணதால தான் நான் கோவப்படுறான், நம்மளை கொலை பண்ண வரான். ஒரு சந்தர்ப்பத்தில் அவனே கொலை செய்கிற மாதிரி சூர்யாவை அந்த பையன் வருவான். அதனால அவரே சொல்லுவார், நான் இன மக்களுக்காக போராடுறேன், அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கையாலே என்ன சாகறான்லாம் சொல்லுவார். இப்படி அவங்களுக்குள்ள இருக்க சென்டிமெண்ட் பாசங்கஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதை மேக்கிங் பிரம்மாண்டமாக இருக்கு. ரொம்ப அழகா, ரொம்ப கமர்ஷியலாக, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. 2 விதமான சூர்யா, 2 விதமான காட்சிகள் எல்லாமே அதில் சிவா மிரட்டி இருக்காரு. என்ன இதில் ஒரு குறையா தெரியுதுன்னா, பெரிய நடிகர் நடிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னே அடையாளம் தெரிய முடியாத அளவுக்கு அவங்களுடைய தோற்றங்கள் அமைஞ்சு போச்சு. அதில் என்னன்னா, அந்த கருணாஸ் நடிச்சிருக்காரு. நடராஜே சரியாக தெரியல. பல நடிகர்கள், பல முன்னணி நடிகர்கள் அதில் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க. சரியாக அடையாளம் தெரியல.
அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் அட்ராக்ஷன் கிடச்சிருக்கும் படத்துக்கு. இருந்தாலும் ஆனால் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு. கங்குவான்றது எல்லா மொழியினரும் திரைப்படத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே எதிர்பார்த்தாங்க. ரசிகர் மக்களுக்கிடையே பெரிய எதிர்பார்ப்பு கங்குவாக்கு இருக்குது. கண்டிப்பாக அது எதிர்பார்ப்புள்ள படம் என்பதால் அதுக்கான அங்கீகாரத்தை பெறும் என்று நினைக்கிறேன். சூர்யா உண்மையிலே அற்புதமான நடிகர், கலைஞர் என்பது இந்த படத்தை நிரூபிச்சிருக்கார். அவர் எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. இயக்குனருக்கு தான் அந்த பொறுப்பை சேரும். அவருக்கு ஒரு கதையை சொன்னார். அந்த கதையை அவர் ஏற்றுக்கிட்டு அந்த தோற்றம் காஸ்டியூமில் பிடிச்சி போய் தான் அவர் இறங்கியிருக்காரு. இன்னும் சிவா ஒரு நல்ல கதையை வச்சு பண்ணியிருந்தாருன்னா படம் பெரிய அளவு காலகாலம் பேசப்படுற படம், பிரம்மாண்டமான படமாக இந்த படம் மிக உண்மையிலேயே பேன் இண்டியா படமாக அந்த படம் விளங்கி இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டார் டைரக்டர். அது அவரு தான் நம்ம குறை சொல்ல முடியும். சூர்யா பொறுத்தவரைக்கும் சிறப்பாக பண்ணியிருக்கார். மிக சிறப்பாக இந்த படத்தை ஞானவேல் ராஜா மிகுந்த பொறுத்தவரை தயார் செய்து அவரையும் பாராட்டணும். மிக சிறப்பாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த குறையும் இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.